கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இங்கே பார்க்கும் பொழுது யோவான் அங்கே ஆண்டவராகிய தேவனை, இயேசுவை தரிசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே 7 குத்து விளக்குகள் மத்தியில் என்று சொல்லி பார்க்கிறோம். நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டின மனுஷகுமாரனுக்கு ஒப்பான சாயலை அவர் காண்கிறார் என்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராக இயேசுவை அவர் தரிசிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் யோவான் அவரோடு கூட இருந்த காலங்களிலே அவர் இயேசுவோடு கூட அவர் மார்பிலே சாய்ந்திருந்தவர். அது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது முன்பு வரைக்கும் பல முறையில் இயேசு அங்கே தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கே பத்மு தீவிலே யோவான் தரிசனத்தில் ஆண்டவர் மகிமை பொருந்தினவராய், வல்லமை உள்ளவராய், அது மாத்திரமல்ல மனுஷகுமாருக்கு ஒப்பான ஒரு சாயலை அவர் அங்கே காண்ப 3 விதமான காரியங்கள். ஒன்று, நிலையங்கி தரித்தவராய் அவர் காண்கிறார். மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிறவராய் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒரு சாயலை அங்கே பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். 3 காரியம். ஒன்று, நிலையங்கி தரித்தவராய் என்று இந்த நிலையங்கி யார் தரிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதத்தில் நம்ம திருப்பி பார்ப்போமானால், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆசாரியன் அந்த நிலையங்கி தரித்து இருப்பார் என்பதை நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு விசேஷமான வஸ்திரங்களை தேவன் அவர் எப்படி வடிவமைக்க வேண்டும், எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு முறைகளை ஆண்டவர் அவள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நிலையங்கி அது வெளியேறப்பட்டது, கற்களால் பதிக்கப்பட்டது, அது விலைமதிப்பட்டதான நிலைமையிலே ஒரு உன்னதமான ஒரு வஸ்திரமாய் அது காணப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே வாசிக்கிற அந்த நிலையங்கை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆசாரியன் எதற்காக இந்த அங்கியை தரித்திருக்கிறார், தரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வர முடியாது, வெளியே தான் நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனும் பிரகாரத்திலேயோ பரிசுத்த ஸ்தலத்திலேயோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ உள்ளே பிரவேசிக்க கூடாது. ஆசாரியன்ட்ட தான் எல்லா காரியங்களும், அவருடைய பாவங்களாலும் சரி, அறிக்கையிடுவதாலும் சரி, அது மாத்திரம் அவருடைய விண்ணப்பத்துக்கான காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் ஆசாரியனிடத்தில் தெரிவிக்க வேண்டும். ஆசாரியன் என்ன செய்வான்? அவன்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து தேவனோடு கூட இடைப்படுகிறவனாய் இருந்தான். ஆசாரியன் மத்தியஸ்தராய் இருந்து கிரியை செய்கிறவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, ஆசாரியனுடைய வேலை என்னவென்றால் ஜனங்களுடைய ஜபங்களுக்கு அல்லது ஜனங்களுடைய காரியங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தை ஆசாரியன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிற ஆசாரியன் தான் அந்த நிலையங்கி தரித்த வஸ்திரத்தை உடுத்துகிறவனாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவும் ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். இன்றும் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நமக்காக பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களை மட்டுமல்ல, இன்ற வரைக்கும் ஆண்டவராய் இயேசுவின் ரகசிய வருகை வரைக்கும்
அதுக்கு முன்பு வரை நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். ஏனென்றால் அவர் நமக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தினபடினால் அந்த இரத்தம் வீணாய் போய்விடக்கூடாது, அல்லது ஒரு மனிதனுடைய ஆத்மாவும் நரகத்திலே போய்விடக்கூடாது, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தன் ஜீவனையை ஆண்டவர் கொடுத்தபடினாலே அவர் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராய் வேலை செய்கிறார். ஆகவே இந்த நிலையங்கி யோவான் தரிசனத்தில் ஆண்டவராய் இயேசுவை பார்க்கிறார். அங்கே நிலையங்கி தரித்தவராய் அவர் காணப்படுகிறார். அப்ப இந்த நிலையங்கி எதற்கு அடையாளம் என்றால் பரிந்து பேசுகிற ஊழியத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். தொடர்ந்து அதே வசனத்தை 13வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இரண்டாவது நாம பார்க்கும் பொழுது மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிறவராக அவர் காண்கிறார். இந்த மார்பருகே பொற்கச்சை எதற்கென்றால் ராஜரீக மேன்மையும் உலகை நியாயத்திற்கும் அதிகாரத்தையும் அது காட்டுகிறது. பொற்கச்சை என்பது ராஜரீக மேன்மை. ராஜாக்கெல்லாம் பாருங்க, நீங்க பழைய நாட்கள்லாம் நம்ம ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாகலாம் நீங்க பார்க்கலாம். நம்ம உதாரணமாய் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்கெல்லாம் சாதாரண இவர்களே அவர்கள் நாட்டையெல்லாம் ஆளலை. அவர்களே பார்க்கும்போது எவ்வளவு கம்பீரமாய் எவ்வளவு ஆணித்தரமாய் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் பழைய நாட்களில் இருந்த ராஜாக்கெல்லாம் அவ்வளவு ஒரு உறுதியானவர்களாய் பலனுள்ளவர்களாய் அந்த ராஜ தோரணை இருக்கும். உலக மனுஷனுக்கே அப்படி இருக்குமானால் இந்த உலகத்தை நியாயந்திருக்கிற ஆண்டவராய் இயேசு அப்படி மார்க்கச்சை எதற்கு அடையாளம் என்றால் அவர் ராஜ மேன்மையும், ஆமென், அது மாத்திரமல்ல நீதியாய் நியாயம் தீர்ப்பதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது. ஏசாயா 11:5, நீதி அவருக்கு அரைக்கட்டும், நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். நீதி அவருடைய அரைக்கச்சை. அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது மார்பிளை பொற்கச்சை அவர் கட்டியிருந்தார். அப்ப அந்த ஒரு தோரணை எப்படியாய் நீதிபரராய் மனுஷகுமாரனாய் அல்லது இயேசுவாய் ரட்சிக்கிறவராய் அல்ல, அல்லது ரகசிய வருகையில வருகிற அந்த இதில் அல்ல, அவர் நீதியாய் நியாயந்திருக்கிறவராய் ராஜாதி ராஜாவாக வெளிப்பட போகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். சாதாரணமாக நீங்க பாருங்க, ஒரு கோர்ட்டில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா சாதாரண நம்மளை போல தான் அந்த வக்கீல் ஜட்ஜெல்லாம் வருவாங்க. ஆனால் உள்ள போய் அந்த 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 அவர்கள் உட்காருகிற அந்த நீதி செலுத்துகிற அந்த சேர்ல உட்காரும் போது அவளுக்கு இருக்கிற தோரணை நீதியாய் நியாயமாய் நியாய்ந்திருக்கிற அந்த தோரணை, நீதிபதி என்கிற அந்த தோரணை அவளுக்கு வருகிறதை பார்க்கிறோம். அதை விட இந்த உலகத்தை ஆண்டவர் நியாய்ந்திருக்கிறவர், அவர் எப்படிப்பட்ட நீதியாய் நியாய்ந்திருப்பார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். தானியேல் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது, தானியேல் 10ஆம் அதிகாரம் 5-6, என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய அந்த தோற்றத்தை தானியேல் தரிசிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப முதலாவது நம்ம பார்த்தோம் நிலையங்கி தரித்தவர் என்று சொல்லி. அப்ப நிலையங்கி தரிக்கிற அந்த இது எதற்கு அடையாளம் என்றால் பரிந்து பேசுகிற ஊழியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது மார்பருகே பொற்கச்சை என்று பார்க்கிறோம். அது எதற்கு அடையாளம் என்றால் உலகை நீதியாய் நியாயந்திருக்கும் ராஜாவாக வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஆண்டவராய் இயேசுவின் வருகையை சொல்வதற்கு முன்பாக அங்கே பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்றால் மனுஷ சாயலானார். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது அழகாக சொல்லியிருக்கும். அதை வாசிங்கள். பிலிப்பியர் 2:6-7 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ சாயலானார். அந்த வசனம் அழகாக விளக்குது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாக கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே அவர் என்ன செய்தார்? மனுஷனாக அவதரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனாக எதற்காக? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய், அல்லது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாய் அவர் வாழ்ந்து காண்பித்தார். அல்லது அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்பதற்கான வழியை, சத்தியத்தை அவர் தன் வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்க மனிதனாய் வந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களுக்கு மீட்பை பெறும்படியாக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தும்படியாய் அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் மீண்டும் ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். எதற்காக என்றால், நியாயந்தீர்க்கிற ராஜாவாய் அவர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சாயலை அல்லது மனுஷகுமாரன் என்கிற அந்த தத்துவத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தானியேல் கூட தன்னுடைய தரிசனத்தில் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அவர் தரிசனத்திலே பார்க்கும் பொழுது மனுஷ சாயலுக்கு ஒப்பான ஒரு தரிசனத்தை அவர் கண்டார் என்பதை அங்கே பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இங்கே வாசிக்கிறோம். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவரை வானத்தில் என்ன செய்தேன்? மேகங்களுடைய வந்தார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வருவதற்கு முன்பாகவே தானியேல் தன்னுடைய தரிசனத்தில் ஆண்டவராய் இயேசு மனுஷ சாயலாவார் என்பதை அவர் தரிசித்தார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோவான் இந்த தரிசனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே நிலையங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய், அது மாத்திரமல்ல முகம் மனுஷ சாயலுக்கு ஒப்பாக அங்கே இருக்கிறதை அவர் பார்க்கிறார் என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது. அடுத்ததாக நாம இந்த முதல்ல வசனத்துல 3 காரியங்கள். ஒன்று என்ன? நிலையங்கி தரித்தவராய். 2வது என்ன? மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தவராய். 3ஆவதாக அங்கே பார்க்கிறோம் மனுஷகுமாரனுக்கு ஒப்பான சாயல் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது யோவான் தரிசிக்கிறது அவருடைய தலையை, அந்த முடியை அவர் பார்க்கிறார். அது எப்படி இருந்ததாம்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போல உறைந்த மலையைப் போல வெண்மையாய் இருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதை சொல்லும்போது நமக்கு ஒருவேளை நம்முடைய அது கற்பனைக்கு இந்த நேரத்தில் வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சில மிஷினரிகளுடைய சம்பவங்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஜட்ஜி, வக்கீல் அல்லது நீதிபதி உட்கார்ந்துருப்பார். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த தொப்பி குள்ளாவை போடுவாங்க. போட்டிங்கன்னா அந்த முடி என்ன செய்யும்? வெள்ளையாக இருக்கும், சுருளா அந்த கழுத்து வரைக்கும் இருக்கும். அப்போ இது எதை குறிக்கிறது என்றால், எல்லாவற்றிலும் முதிர்ந்தவர் அல்லது நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். இந்த நீதிபதி எந்த ஒரு பிசிறும் இல்லாத சரியாய் நியாயம் தீர்க்கிறவர், சரியாய் நியாய தீர்ப்பு வழங்குகிறவர் என்பதற்கு முதிர்ந்த அனுபவங்கள் அல்லது அனுபவத்தில் முதிர்ச்சியானவர் அல்லது அவருக்கு ஒப்பான நீதிபதி யாரும் இல்லை என்கிறதை உரிப்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் இங்கே யோவான் தரிசிக்கிற அவருடைய அந்த தலையை குறித்து பார்க்கிறோம். அந்த தலை எப்படி இருந்ததாம்? வெண்மையாய் இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். தானியேலையும் அதே காரியத்தை குறித்து தான் அங்கே வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கணும், நியாய சங்கம் உட்கார்ந்து இருந்தது, புஸ்தகம் திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முன்பாக 9வது வசனத்தை வாசிங்கள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. இங்கே நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்களில் வைக்கப்பட்டிருந்தது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலும் அவருடைய சிரசின் மயிர்கள் வெண்மையாய் பஞ்சை போல இருந்தது என்று சொல்லி
இப்ப யோவான் தரிசிக்கிறதும் தானியேல் தரிசிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டுமே ஈக்குவலாய் சமமாய் ஆண்டவருடைய வருகைக்கான கடைசி கால சம்பவங்களை உடையதாக இருக்கும். ஆகவே இங்கே தானியேல் தரிசிக்கிறோம் அவ்விதமாய் இருக்கிறதை பார்க்க. ஆகவே இந்த அவருடைய தலை எதைக்கு அடையாளம் என்றால் நீதியாய் அவருக்கு முன்பாக எந்த ஒரு தவறையும் அவருடைய நீதி செலுத்துகிறதுல அல்லது நியாயம் தீர்க்கிறதுல அல்லது சரியான பதிலை கொடுப்பதில் எந்த விதமான பிழையும் இருக்காது. சரியாய் நியாயம் தீர்ப்பவர், சரியாய் ஜட்ஜ்மெண்ட் அளிப்பவர் என்கிறதற்கு அடையாளமாய் அது காணப்படுகிறதை பார்க்கிறோம். அநேக வசனங்கள் கொண்டு குறித்து கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 13வது வசனம், 21வது வசனம். இந்த வசனங்கள் நீண்ட ஆயுசுள்ளவர், வருமட்டும் நியாய தீர்ப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுவார். நீண்ட ஆயுசுள்ளவர். அப்ப அவரை போல அந்த உன்னத அனுபவம், அவர்தான் நீதி செலுத்துகிறவரா ஆண்டவராய் இயேசு ஒருவர் தான். ஆகவே தான் பிதாவானவர் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை பிதாவானவர் கொடுத்திருந்தார். யோவான் 5:22 அதை குறித்து வாசிக்கிறோம். யோவான் 5:22 நீங்கள் பார்க்கும்போது, கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை ஆண்டவராய் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு நியாயம் தீர்க்கிறவராய் அவர் வெளிப்பட போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே 4 காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய மனதில் அது பதிய வேண்டும் என்பதற்காக. நிலையங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய், அது மாத்திரமல்ல அவருடைய முகம் மனுஷகுமாரனுக்கு ஒப்பான சாயல். அடுத்ததாக அவருடைய தலையை அவர் தரிசிக்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருந்தது? வெண்மையும் பஞ்சை போன்று இருந்தது என்று பார்க்கிறோம். 5வதாக அவருடைய கண்களை குறித்து அங்கே பார்க்கிறோம். அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருந்ததாம்? அக்னி ஜுவாலை போன்று இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையா இருந்தது. அவருடைய கண்கள் இதற்கு முன்பு அவர் இரக்கமுள்ள தேவனாய் வெளிப்பட்டார். அவருடைய கண்கள் மனதுருக்கமுள்ளதாய் இருந்தது. ஆண்டவர் மனிதராய் வெளிப்பட்ட காலங்களில் இயேசு இந்த மனிதர்களை பார்த்து அல்லது நம்மை பார்த்து இந்த உலகத்தை பார்த்து ஆமென் கண்ணீர் விட்டார். மனதுருகிறவராய் இரக்கமுள்ள கண்களை அவரிடத்தில் காணப்பட்டது. சிலுவையில் அவர் தொங்கும் போது கூட அவர் இரக்கமுள்ளவராய் மன்னிக்கிற கண்களை உடையவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 11:35 கூட பார்க்கும்போது அங்கே வாசிக்கிறோம். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். எதற்காக? லாசரு மரித்து போனான். நீங்க இன்னும் லூக்கா 19:41 இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஜனங்களை பார்த்து மனதுருகிறார். ஜனங்கள் அழும் பொழுது அவர் அழுதார். ஜனங்கள் வேதனைப்படும் பொழுது அவர் வேதனைப்பட்டார். அவர் கடைசியில பந்தி முடித்து அவர் ஜெபிக்கும் போது அநேக இரவுகளை அவர் மனங்கசந்து அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். தனித்து பிதாவோடு கூட அவர் உறவாடுகிற நேரமெல்லாம் அவர் மனதுருகி ஜெபிக்கிறவராக இருந்தார். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் அந்த மனதுருக்கத்தின் கண்களை எதிர்பார்க்கிறார். அழிந்து போகிற ஜனங்களுக்காய், நரகத்தின் நேர போய்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய், சத்தியம் தெரியாமல் இருக்கிற ஜனங்களை சத்தியத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக சீரிழந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்கள் அல்லது கள்ள உபதேசங்கள் நிறைந்திருக்கிற இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் தெய்வ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், சத்தியத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, விலகி போன பிள்ளைகள் மீண்டுமாய் சத்தியத்துக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக நாம் நம்முடைய கண்கள் மனதுருக்கத்தின் கண்களாய், விண்ணப்பிக்கிற கண்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாய் ஒன்றும் மறைவாய் இருக்கவில்லை. எங்கேயும் மனுஷர்கள் தப்ப முடியாது. அவருடைய கண்கள்
எல்லாரையும் நோக்கி கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இரக்கமுள்ள தேவனுடைய கண்கள், மனதுருக்கமுள்ள ஒரு கண்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் நியாயந்திருக்கிறவராய் வெளிப்படும் போது அவரிடத்தில் சிறிதளவும் இரக்கத்தை நாம் பார்க்க முடியாது, சிறிதளவும் மனதுருக்கத்தை நாம் பார்க்க முடியாது. அவர் நியாயம் தீர்க்கிறவராய், அக்கினி உள்ள கண்களாய், பட்சிக்கிற கண்களை விடவராய் அவர் வெளிப்படுவார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்கள் நமக்கு கிருபை நாட்கள், இந்த நாட்கள் அவருடைய மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்கிற நாட்கள். இந்த நாட்களில் தேவனிடத்தில் வந்தால் அவருடைய கண்கள் நமக்காய் மனதுருக்கும், நமக்காக பரிந்து பேசுகிற கண்களாய் இருக்கிறது. அவர் நல்ல ஒரு ஆசாரியனாய் இருக்கிறார். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட சமயங்களை நாம் தவறுவோமானால் ஒரு நாள் தேவன் நியாயந்திருக்கிற ராஜாவாய் வெளிப்படும் போது அவருடைய கண்களிலே நாம் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் பட்சிக்கிறவராய், அவர் நீதி செலுத்துகிறவராய், அவர் தண்டிக்கிறவராய், அவர் மன்னிப்பில்லாத ஒரு தேவனாய் வெளிப்பட போகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இதுவே கிருபை நாட்கள், இதுவே ரட்சணை நாள், இதுவே நமக்கு அணுகிற காலம். இந்த காலங்களிலே தேவனிடத்தில் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 5 காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். நிலையங்கி தரித்தவராய் அவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். 2வது, மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தார். 3வதாக அவருடைய முகங்கள் மனுஷ குமாரனுக்கு ஒப்பான சாயலாக இருந்தது என்று பார்க்கிறோம். 4வதாக அவருடைய தலைமுடியை யோவான் தரிசிக்கிறார். அவர் நீதி நியாயம் தீர்க்கிறவராய் அது அடையாளமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். 5வதாக அவருடைய கண்கள் அக்கினி நிறைந்த கண்களாய், அவர் நியாயம் தீர்க்கிறவராய், கோபமுடையவராய் அவர் வெளிப்பட போகிறார் என்பதை அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 15. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலத்தை போல இருந்தது என்று பார்க்கிறோம். வெண்கலம் அது சூடு நிறைந்திருக்கிறது, அது பயங்கர ஹீட்டா இருக்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசுவுடைய பாதங்கள் எப்படி வெளிப்பட போகுதாம், அவ்வளவு அக்னி உள்ளதாய், கோபம் உள்ளதாய் வெளிப்பட போகிறது என்பதை பார்க்கிறோம். அவர் மனுஷனாய் இருக்கும்போது அவருடைய கைகள் இரக்கமுள்ளதாய், அவருடைய கண்கள் இரக்கமுள்ளதாய், அவருடைய எல்லாமே, அவருடைய பார்வை இரக்கமுள்ளதாய், அவருடைய சிரசு நமக்காய் அடிக்கப்படுகிறதாய், எல்லாமே நமக்குரியதாய் இருந்தது. ஆனால் இனி வரப்போகிற காலங்களில் அந்த கிறிஸ்துவை ஆட்சிக்கு அப்புறமாய் வரப்போகிற அர்மகோன் யுத்தத்தில் ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். அன்று எதற்காக நியாயம் தீர்க்கிறவராய் வெளிப்பட போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆசாரியன் பழைய ஏற்பாட்டிலே யாத்திரை 38:30வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆசாரியன் அந்த பலிபீடத்திலே அல்லது ஆசரிப்பு கூடாரத்திலே வெண்கல தொட்டி இருக்கும். அந்த வெண்கல தொட்டி பலிபீடத்துக்கு பக்கத்தில், பலிபீடம் வெண்கலத்தினால் செய்யப்பட்டதான பலிபீடம். அந்த பலிபீடத்தில் என்ன செய்வார்கள், பலி செலுத்தப்படுவார்கள். வெண்கலத்திலான பலிபீடம். அப்போ அந்த வெண்கலத்திலான பலிபீடம், அந்த பலிபீடத்தில் மனிதனுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக ஆசாரியன் அந்த இடத்துல பலிகளை செலுத்துவான். அதே இதை நம்ம இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, ஆண்டவராய் இயேசு நமக்காக அவருடைய கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கல்வாரி சிலுவை நோக்கி அவர் என்ன செய்தார், அவருடைய கால்கள் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இரக்கமுள்ள கால்கள், ரத்தம் சிந்துகிற கால்களாய், நம்முடைய பாவங்களுக்காய் அவருடைய கால்கள் ரத்தம் சிந்துதலாய் காணப்பட்டது. ஆனால் அருமையான தெய்வ பிள்ளைகளை, இனி வரப்போகிற ஆண்டவராய் இயேசுடைய பாதங்கள் எப்படியா இருக்கும் என்றால், உலைக்களத்தில் தீ உள்ளாக இட்டு எடுக்கப்பட்ட வெண்கலத்தை போல பயங்கரமான ஒரு சூட்டினாலே பயங்கரமான கோபத்தை வெளிப்படுத்துகிறதாய், அக்னியை வெளிப்படுத்துகிறதாய் அவருடைய பாதங்கள் காணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடைசியாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19:15, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவார் என்று சொல்லி, உக்கிரகமான மதுவை ஆலையை என்ன செய்வாராம், மிதிப்பார் என்று சொல்லி. அப்போ அவருடைய பாதங்கள் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது
கல்வாரி சிலுவிலே அவருடைய பாதத்தில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. பொழுகுதா மலை வரைக்கும் அவருடைய பாதங்கள் நமக்காக நடந்தார். எதற்காக? இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக அவருடைய பாதத்தில் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இனி வரப்போகிற ஆண்டவராகிய இயேசுவுடைய பாதங்கள் எப்படியாக இருக்கும் என்றால், பயங்கர கோபமுடையதாய் மிதிப்பார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ஒரு சின்ன ஒரு பூச்சி இருக்குது, ஒரு எறும்பு ஏதோ கடிச்சிட்டு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், ஒரு விரலை வச்சு அமைக்க அதை நசுக்கிறோம். அந்த நசுக்கிற இதில் செத்து போயிடும். அதே போல தான் கடைசி நாட்களில் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய உபதேசங்களுக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு விரோதமாய், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த ஒவ்வொரு துன்மார்க்கர்களையும் ஒவ்வொரு பாவிகளையும் அவர் என்ன செய்வார், நசுக்கி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை யோவான் இவ்விதமாய் தரிசிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை அவர் தரிசனத்தில் இவ்வளவு அழகாய், இவ்வளவு தெளிவாய், ஒவ்வொரு பகுதியாய் அவர் காண்கிற காட்சிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த 15வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவருடைய சத்தத்தை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பெருவெள்ள இரைச்சல் வேதத்தில் கூட அநேக இடங்களில் அவருடைய சத்தத்தை குறித்து சொல்லுகிறது. அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றால், ஒரு அதிகாரம் உள்ளதாய், ஒரு தோரணை உள்ளதாய், எந்த பிசுறும் இல்லாமல், அதாவது கட்டளை உள்ளதாய், அதிகாரம் உள்ளதாய் வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் உள்ளதாய், அது கிரியை செய்கிறதாய், பல விதங்களே அவருடைய சத்தங்கள் வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் கூட பார்க்கும்போது யோவான் 11:43 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கூட லாசரு மரித்து போனான். ஆண்டவராய் இயேசு அந்த கல்லறையை பார்த்து எவ்விதமாய் சத்தமிட்டார் என்று சொல்லி 11ஆம் அதிகாரம் 43வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அவருடைய சத்தத்தில் ஜீவன் இருந்தது. அந்த சத்தத்தில் ஒரு அற்புதம் வெளிப்பட்டது. அந்த சத்தத்தில் ஒரு அதிகாரம் வெளிப்பட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நாம் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று பரிசுத்தமாய் வாழ்வோமானால் தேவன் அப்படிப்பட்டதான வல்லமையை தேவன் நம்முடைய நாவலையும் கத்த தருவார். ஆமென். ஆரம்ப நாட்களில் நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஒரு சோகம் இல்லை, ஒரு போராட்டம்னா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட வந்து என்ன செய்வோம், நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறது தப்பல்ல, ஆனால் எப்போதுமே என்ன செய்யக்கூடாது, நாம் அப்படி இருந்துடக்கூடாது. தேவனுக்குள்ள நம்ம வளரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள வளரும் பொழுது, சத்தியத்தில் வளரும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் வளரும் போது தேவன் நமக்கும் அப்படிப்பட்ட அதிகாரங்களை வல்லமையை கத்த நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். சீசனில் கூட பார்க்கும்போது ஆரம்பத்தில் நம்ம தியானித்தோம், அவர்கள் ஊழியம் செய்யும்படியா கடந்து போகிறார்கள். அவருடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இல்லை, அவருடைய வார்த்தையில் ஒரு அதிகாரம் இல்லை, அவருடைய வார்த்தையில் எந்த ஒரு கிரியையும் வெளிப்படாமல் போனது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு அப்புறம் பார்க்கும்போது அவருடைய நிழலில் ஒரு அற்புதம் நடக்குது, அவருடைய வாயின் வார்த்தையில் ஒரு அற்புதம் நடக்குது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் கிரியை செய்கிறவராய் வெளிப்பட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். இதே போலதான் அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருவர் கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை வல்லமை கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் அப்படியே பிள்ளையாய் நாம் வாழ்வோமானால், இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, தேவன் சொன்ன உபதேசத்தில் சத்தியத்தில் உறுதியாக இருந்து அவருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாய் நீங்களும் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். இங்கே பார்க்கும் பொழுது அவருடைய சத்தம் அப்படிப்பட்டதாக இருந்தது, உரத்த சத்தமாய். நீங்கள் அநேக இடங்களை பழைய பாட்டில் கூட பார்க்கும்போது மோசையை தரிசிக்கும் போது கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் வெளிப்படும் போது பயங்கர சத்தங்கள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள் உண்டானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக வசனங்கள் வேதத்தில் உண்டு. இதே போலதான் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு ரகசிய வருகையின் சத்தத்தையும் ஆயத்தமுள்ள தேவனுடைய பிள்ளையுடைய காதுகள் கேட்கும். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் 5:28, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்.
அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எப்படின்னா, இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரகசிய வருகை, ஆண்டவராகிய தேவன் மத்திய ஆகாயத்தில் திரளான தூதர்களோடு கூட அவர் இறங்கி வரும் பொழுது அந்த சத்தம், அப்படி வருகையின் சத்தம், மணவாளியே வா, மணவாளியே வா என்கிற சத்தம் யாருக்கு கேட்குமாண்டால், பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்களுக்கும், அதுபோல இந்த பூமியிலே வாழ்கிற நாம் தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் மத்தியாகத்தில் வருகிறதான அந்த சத்தம் கேட்கும் என்பதை வேதம் எங்கே தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தை அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லுகிறது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவராய் வெளிப்பட போகிறார். ரகசிய வருகிற தன் ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியான சத்தங்கள், அவருடைய காலங்கள், இடிமுழக்கங்கள், மோசையோடு கூட பேசும் பொழுது அவரோடு கூட இனி வருகிற காரியங்களை சொல்வதற்கான சத்தங்கள், ஒவ்வொரு சத்தத்திலும் தேவனுடைய சத்தத்தில் வல்லமை, கிரியை, அற்புதங்கள், நியாயங்கள், வெளிப்பாடுகள் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். யோவான் இங்கே தரிசிக்கிறான். அவருடைய சத்தத்தை குறித்து, அந்த சத்தம் எப்படிப்பட்டதாக இருந்தது? கட்சிக்கிற சத்தமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். எரேமியா 25:30 வசனம். எரேமியா 25:30, எசேக்கியேல் 43:2, எசேக்கியேல் 43:2, எபிரேயர் 12:26, எபிரேயர் 12:26. இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய சத்தத்தை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். வீட்டில் சென்று இதை வாசித்து தியானித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இங்கே பார்க்கும் பொழுது அவருடைய கைகளை குறித்து யோவான் தரிசிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய மனுஷகுமாரர் குப்பான அந்த சாயலிலே அவருடைய கைகளை அவர் பார்க்கிறார். அங்கே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறதை அவர் தரிசிக்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு காட்சி இல்லையா? தோதரம் ஆண்டவர் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை யோவானுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நான் நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை எச்சரிக்கும்படியாய் இந்த புஸ்தகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கூட பார்க்கும்போது 7 நட்சத்திரங்கள் என்பது 7 சபையின் தூதர்களை, அல்லது நீங்க தூதுவர்கள் அப்படி என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது என்ன அப்படின்னா, செய்தியை கொடுப்பவர்கள், அல்லது ஒருவர் சொல்லி அந்த செய்தியை மற்றவர்களுக்கு கடத்துபவர்கள், அல்லது ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பவர்கள் தூதுவர்கள். தூதர் என்று எடுத்துக்கொள்ளலாம், தூதுவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரு செய்தியை ஒருத்தர் போய் சொல்லணும், அல்லது இன்னொரு ஊழியக்கார்ட்ட போய் சொல்லணும்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறேன்னா, அந்த நபர் போய் என்ன செய்வாங்க, அந்த ஊழியக்கார வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பாஸ்டர் இந்த செய்தியை இன்ன காரியம் என்று சொல்லி உங்களோட சொன்னார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு பேர் தான் தூதுவர்கள். இங்கே பார்க்கும் பொழுது 7 நட்சத்திரங்களை ஏந்தி, அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய கைகளை பார்க்கிறார். அந்த கைகளில் 7 விதமான நட்சத்திரங்களை பார்க்கிறோம். நட்சத்திரனோட நம்ம பார்க்குற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேதத்தில் சிலவைகள் ஓமானம், ஒப்புமானமாய், அல்லது இதை போல ஒரு அடையாள சின்னமாக இதை சொல்லியிருக்கும். உடனே நட்சத்திரம்னா அப்படியா கையில் 7 நட்சத்திரமா அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமென், தோத்திரம். எனவே நான் சொல்வதை கவனியுங்கள். இங்கே பார்க்கும்போது 7 தூதுவர்களை அவர் கைகளை ஏந்தி கொண்டு இருக்கிறதை பார்க்க, இவருடைய வேலைகள்னு ஆண்டவராக தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தையும் பொறுப்பையும் பெற்றுக்கொண்டு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆட்கள். இந்த 7 பேருக்கும் ஆண்டவர் என்ன கட்டளையிடுகிறாரோ, ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை செய்யக்கூடியதான பொறுப்பை இந்த 7 விதமான பணிவிடை ஆட்கள் அல்லது தூதுவர்கள் அல்லது தூதர்கள் இதை பெற்றிருக்கிறார்கள். ஆமென். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராக தேவன் உங்களையும் ஆண்டவர் தன் கைகளை ஏந்தி வைத்திருக்கிறார். எதற்காக என்றால், அவருடைய செய்தியை அறிவிக்கும்படியாக. ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற அந்த தூதுவை அல்லது அந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாய் தேவன் நம்முடைய கைகளில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க?
ஹல்லேலூயா. சோதரன் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சாதாரணவன் அல்ல. தேவன் நம்மை அபிஷேகித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவன் நமக்கு அந்த வார்த்தைகளை தருகிறார். அந்த வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காகவே கர்த்தர் இந்த சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தியம் நிறைந்த சபையில உங்களை எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், நாம் மட்டும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்கல்ல, நாம் மட்டும் ஆண்டவருடைய வருகைக்கு போக வேண்டும் என்பதற்கல்ல. இந்த கேட்கிற வார்த்தைகளை, வசனங்களை ஒரு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய வரப்போகிறார் என்கிற செய்தியை, அந்த தூதுவை அல்லது அந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிற மிகப்பெரிய பொறுப்புல, மிகப்பெரிய பணியில நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆமென். யோவான் 10:28 பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட தூதர்களாக இருக்கிற நம்மை எதுவும் அசைக்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறபடியால் நாம் அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை, அவர் நமக்கு கற்றுத்தந்ததை, அவர் நமக்கு போதித்ததை, அவர் நம்மை நடத்தின பாதைகளை, அல்லது அவர் நம்மிடத்திலே சேர்த்ததான செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பொறுப்புல இருக்கிறபடினாலே தேவ கிருபை நம்ம கூட இருக்கும், தேவ பிரசனம் உங்களோடு கூட இருக்கும். எனவே எதை கண்டும் அஞ்சாமல், எதை கண்டு பயப்படாமல் தைரியமாய் நாம் அறிவிக்க நாம் கடனாளிகளாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் அருமையான தேவ பிள்ளைகளே, சீஷர்களும் தன் ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி 12 பேரும் ஆண்டவருக்காக தேவன் தன் கையில் கொடுக்கப்பட்டதான அந்த மிகப்பெரிய வெளியேறப்பட்ட நற்செய்தியை, அந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை, அந்த செய்தியை உலகமெங்கும் அவர்கள் போய் அறிவித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே அப்படியே வருகை முன்பாக இருக்கிற தேவ பிள்ளையே, நம் மீது கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால், நாம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் துன்மார்க்கருடைய கைகளிலே, ஒரே ஒரு மனிதனுடைய கையிலே போக போகிறது. அவன் கொடுங்கோல் ஆட்சி செய்ய போகிறான். ஆனால் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்காக மிகப்பெரிய ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள் என்கிற செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியான மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அடுத்ததாக இந்த 1:16 பார்க்கும் பொழுது, அவருடைய வாய் என்பதை அங்கே பார்க்கிறோம். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவருடைய வாயின் இந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருந்தது. இதுக்கு முன்புள்ள காரியங்கள், முன்புள்ள வசனங்கள், அவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது அவருடைய வார்த்தையில ஆவியின் பட்டயங்கள் வெளிப்பட்டது. நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கான சத்தியங்கள் வெளிப்பட்டது. நம்மை ஆற்றுகிறதான வார்த்தைகள், நம்மை தேற்றுகிறதான வார்த்தைகள், நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை மன்னிக்கிற வார்த்தைகள் எல்லாம் வெளிப்பட்டது. ஆவியின் பட்டயங்கள். வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12, எபேசியர் 6:17. இந்த வசனங்களை பார்க்கும்போது ஆவியின் பட்டயம், ஆவியானவரின் பட்டயம். தேவன் ஆவியான நமக்குள் இருப்பதனாலே அந்த ஆவியானவர் நாம் எப்படிப்பட்டதான பட்டயத்தை தந்திருக்கிறாராம்? சத்துருக்களை ஜெயிக்கிற பட்டயம். நம் வாயின் வார்த்தைகளை அதிகாரம் உள்ளதாக இருக்கும். நாம் பிசாசுகளை துரத்தினால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பிசாசுகளை வெட்டுகிறதா இருக்கும், பிசாசுகளை தோற்கடிக்கிறதா இருக்கும். அதிகாரம் உள்ளது. ஆண்டவராகிய இயேசுவை யோவான் தரிசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதாக இருந்தது. எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளதாக இருந்தது? பாவத்திலே அல்லது துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்களை, தேவனுக்கு விரோதமாய் இருந்தவர்களை அழித்து போடுகிற பட்டயமாய் வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, மனுஷகுமாரன் நியாயத்திற்கும்படியாய் வெளிப்படும் பொழுது, அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வரும் பொழுது, அது மாத்திரமல்ல, அர்மகுதோன் யுத்தம், வெளிப்படுத்தல் 19 முதல் 15 வசனங்களை வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகி தேவன் பிரஜாதிகளை அல்லது துன்மார்க்கர்களை வெட்டுகிற பட்டயமாய் அவர் வார்த்தைகள் வெளிப்படும். அவருடைய வார்த்தையினாலே இந்த பூமியை சிருஷ்டித்தார். அவருடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வார்த்தை மனிதனை மட்டும்தான் அவர் என்ன வணைந்தார். மற்ற எல்லாமே வார்த்தை. யோவானை பார்க்கிறோம், வார்த்தை, எல்லாமே வார்த்தை. கடைசியில் அவர் நியாயம் தீர்ப்பதும் வார்த்தையினாலே நியாயம் தீர்க்கிறவராய்
அவர் வெளிப்பட போகிறார். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகள், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒன்று சத்துருக்களை அழிக்கும், இன்னொரு பட்டயம் தன் ஜனங்களை பாதுகாக்கிற பட்டயமாயிருக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எகிப்தில் இருந்தார்கள், வாதை வந்தது. ஆனால் தன் ஜனங்கள் அந்த வாதை அழியாதபடி பாதுகாத்தார். ஆனால் தன் ஜனங்கள் அல்லாதவர்களை அந்த வாதை அழித்தது. இருபுறமும் கிரியை செய்கிறதா இருந்தது. தேவ பிள்ளைகளே, இனி வரப்போகிற ஆண்டவராக தேவன் உருவின பட்டயத்தை உடையவராய் வெளிப்பட போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக 10வது காரியம், அப்படி முகத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி முகம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் ஆண்டவருடைய முகத்தை அவர் பார்க்கிறார், தரிசிக்கிறார். பயங்கரமான வெளிச்சம் பிரகாசமாய் இருந்தது. அப்படின்னா ஆண்டவராய் இயேசு அப்போ அங்க சூரியன் இருக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒரு ஒப்புமையாய் அல்லது அதற்கு உதாரணமாய் ஆண்டவர் அங்கே யோவான் தரிசிக்கிறார். அவருக்கு என்னது, அந்த சூரியனை பார்த்தது. இப்போ நமக்கு சூரியனை நினைச்சு ஞாபகம் வரும். ஏன், ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது, நம்ம சூரியனை பார்க்குற சூரியனை பயங்கர வெளிச்சமாக இருக்கும். அந்த சூரியனை நாம் முகமுகமாய் அல்லது நேரடியாய் நம்முடைய கண்களாலே பார்க்க முடியாது. அப்போ அந்த அளவுக்கு அது வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. அப்போ யோவான் கண்டது அப்படியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை போல ஒரு பிரகாசத்தை அவருடைய முகத்தில் பார்க்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 17:2 மறுரூப மலையின் காட்சியிலே அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:23 வாசிக்கும் பொழுது, புதிய எருசலேம் நகரத்தில் ஆண்டவராய் இயேசுவே அங்கே எப்படியா இருப்பார், சூரியனை போல இருப்பார். அப்ப அவருடைய மகிமை அங்கே இருக்கும்போதுனாலே, அவர் அந்த புதிய நகரத்தில் இருப்பதனாலே அந்த நகரம் முழுவதும் எப்படி இருக்கும் என்றால் பிரகாசம் உள்ளதாக இருக்கும் என்று பார்க்கிறோம். எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையின் சூரியனாய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு நம்முடைய குடும்பத்தின் சூரியனாய் இருக்கிறார். இருளடைந்த வாழ்க்கையை இயேசுவாகிய சூரியன் பிரகாசமுள்ளதாய் மாற்றுவார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு 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 தீர்மானிக்க முடியாத ஒரு நிலைமையிலே வாழ்வா சாவா என்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் அறிவிக்கிற ஆண்டவராய் இயேசு அவர் நீதியின் சூரியனாய், இரக்கமுள்ள சூரியனாய், உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிற சூரியனாய் இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால், இயேசுவை அறிந்து கொள்வீர்களானால், ஆண்டவராய் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். ஆண்டவராய் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பிரகாசம் உள்ளதாய் மாற்றுவார். ஏனென்றால் அவர் பிரகாசம் உள்ளவர். நம்மை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்களையும் அவர் பிரகாசம் உள்ளவராய் மாற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மல்கியா 4:2, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீதியின் சூரியன். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நீதியின் சூரியனாய் அவர் வெளிப்படுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு அவர் நியாயாதிபதியாய் வெளிப்படும் பொழுது நீதியின் சூரியனான் அல்ல, நியாயம் தீர்க்கிற சூரியனாய் அவர் வெளிப்பட போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு 10 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். 1, நிலையங்கி தரித்தவர். நிலையங்கி எதற்கடையணும் என்றால் பரிந்து பேசுகிற ஆசாரியனுக்கு அடையாளமாக இருக்கிறது. 2வது, மார்பருகே பொற்கச்சையை நம்ம பார்க்கிறோம். உலகை நியாயம் தீர்க்கிற அந்த ராஜரீக மேன்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படியே முகத்தை பார்க்கும் பொழுது மனுஷ குமாரனுக்கு ஒப்பான சாயலை அவர் பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு இன்றும் அவர் நமக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். 4வதாக அவருடைய தலைமுடியை பார்க்கும் பொழுது வெண்மையாய் பஞ்சை போல இருந்தது. அது எதற்கடையாளம்? நீதியாய் நியாயந்திருக்கிறவர். அவரிடத்தில் எந்த பாரபட்சியம் பட்சத்தையும் எதிர்பார்க்க முடியாது. சரியாய் நியாயந்திருக்கிறவராய் வெளிப்பட போகிறார் என்பதை அங்கே நம்ம பார்க்கிறோம். 5வதாக அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை நிறைந்த கண்கள். அதை எதுக்கென்றால் அவரிடத்துல இரக்கத்தை நம்ம பார்க்க முடியாது. இப்போ நமக்கு இரக்கமுள்ள தேவனாய் அவருடைய கண்களில் வெளிப்படுகிறது. ஆனால் இனி வருகிற காலங்களில் அவருடைய கண்களில் இரக்கத்தை நம்ம பார்க்க முடியாது. அவருடைய கால்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெண்கலத்தில் இடப்பட்டதான அல்லது அக்கினியில் இடப்பட்ட வெண்கலத்தை போல இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம்.
அவர் துன்மார்க்கரை அழிக்கும்படியாய் அவருடைய பாதங்கள் வரப்போகிறது. இதற்கு முன்பு அவருடைய பாதங்கள் நம்முடைய பாவங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தில் தொங்கப்பட்ட கால்களாய் இருந்தது. இனி அப்படி அல்ல. ஏழாவதாக அவருடைய சத்தத்தை குறித்து பார்க்கிறோம். பெருவெள்ள இளைச்சலை போல இருந்தது. முன்பு அவருடைய சத்தத்தின் மூலமாய் அற்புதம் நடந்தது, அடையாளம் நடந்தது, அவருடைய சத்தத்தில் வல்லமை வெளிப்பட்டது. இப்பொழுது இனி வருகிற காலங்களிலே அல்லது நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாய் இருக்கும் பொழுது அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் சரியாய் தண்டனை கொடுக்கிற சத்தமாய் வெளிப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். எட்டாவதாக அவருடைய கைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். கைகளில் 7 நட்சத்திரங்கள். 7 நட்சத்திரங்கள் தான் சொல்ல இருக்கிற செய்தியை அவர் தூதுகளுக்கு அல்லது தூதர்கள் மூலமாய் அவர் கிரியை வெளிப்படுத்த போகிறார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசுவின் கைகளில் இருக்கிற தூதுகளாய் அல்லது தூதர்களாய் நற்செய்தியை ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். இனி அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியை நியாயந்திருக்க போகிறார் என்பதை அறிவிக்கிற நல்ல ஒரு தூதர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். 9 அவருடைய வாயின் வார்த்தைகள். அவருடைய வாயின் வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாயின் வார்த்தைகளை வல்லமை வெளிப்பட்டது. அது மாத்திரமே நமக்கும் ஆவியின் பட்டயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியின் பட்டயத்தை தரித்தவர்களாய் சத்துருக்கள் மீது அதிகாரம் உள்ளவர்களாய் ஆமென். நமக்கு எதிராக எழும்புகிற வல்லமைகள், நமக்கு எதிராக எழும்புகிற சத்துரின் வல்லமைகள், மனுஷக வல்லமைகள், வானமட லோகாதிபதி அதிபதிகளை நாம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினாலே துரத்துவதற்கான வல்லமை அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சூரியனை போல பிரகாசமுள்ளதாக இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசமுள்ளதாக இருக்கும். அதனுடைய மகிமை அவருடைய இருதயத்தில், அவருடைய ஆவியில, ஆத்மாவில தங்கியிருக்கிறபடினாலே தேவனை உண்மையாய் தேடுகிற முகங்கள் எப்பொழுது பிரகாசமுள்ளதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த மத்திய ஆகாயத்தில், அது மாத்திரமல்ல, அந்த பரம எருசலேம் நகரத்தில் ஆண்டவராய் இயேசு நம்மோடு கூட இருப்பார். அவர் இருக்கிற இடம் ஒரு மகிமை உள்ளதாய், ஒரு பிரகாசம் உள்ளதாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.